கோவை மாவட்டம் சுகுணாபுரத்தில் திமுக கவுன்சிலர் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். திமுகவில் ஒரு குடும்ப அரசியலை பொறுத்து கொள்ள முடியாமல் அக்கட்சியினர் அஇஅதிமுகவில் அலையலையாக இணைந்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாநகராட்சியின் 91வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இருந்து விலகி கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கழக சால்வை அணிவித்து வரவேற்றார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதியின் அஇஅதிமுக கூட்டணி கட்சியான பாமக வெற்றி வேட்பாளர் வடிவேல் ராவணன் மக்கள் மத்தியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த அவர் விரைவில் அஇஅதிமுக தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்தவுடன் அனைத்து குறைகளும் சரி செய்யப்படும் என உறுதியளித்து தீவிர இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் RB உதயகுமாரை ஆதரித்து அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பரப்புரை மேற்கொண்டார். திருமங்கலம் பகுதி பொதுமக்களை சந்தித்த அவர் கடந்த 8 ஆண்டுகளாக பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைந்து தேர்தலை சந்திப்பதாகவும் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கும் வகையில் தமிழகத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தலைமையில் அம்மாவின் ஆட்சியை அமைக்கும் என உறுதி கூறி பரப்புரை மேற்கொண்டார். மேலும் போதை நிறைந்த தமிழகத்தை மீட்டெடுக்க அஇஅதிமுக ஆட்சி வேண்டுமென அவர் பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அமமுக வெற்றி வேட்பாளர் S காமராஜ் அஇஅதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பொதக்குடியில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். தொடர்ந்து வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் குக்கர் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அமமுக வெற்றி வேட்பாளர் சுந்தர்ராஜ் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் தொகுதி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அத்திமரப்பட்டி, ஆதிபராசக்தி நகர், அபிராமி நகர், காமராஜ் நகர், முள்ளக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அமமுக வேட்பாளர் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் செழியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட திருப்பாலப்பந்தல், ராஜம்பாளையம், முடியனூர், தகடி, பணப்பாடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். அவருடன் அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் அமமுக வெற்றி வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் காரைக்குடி தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் தேர்போக்கி பாண்டிக்கு ஆதரவாக சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் PR செந்தில்நாதன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். பொதுமக்கள் மத்தியில் திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைத்த அவர் குக்கர் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாமக வெற்றி வேட்பாளர் டாக்டர் அன்புச்சோழன் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் கிறிஸ்தவர்கள், வணிகர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பலதரப்பு மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் செயல்படுத்த உள்ள திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்து ஆதரவு திரட்டினார்.